அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. இன்னொரு புது வாரம் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன். எக்ஸைட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேற்று நம்ம சேனலில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 12,000 அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை 12,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஏதாவது வாங்குறீங்கன்னா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TRAI வந்து இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோனுக்கு வந்து புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். Realme 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸும் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்தல Redmi K50 சீரீஸ் உடைய லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ போக்கவும் வரப்போது எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 747 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். டெக் நியூஸ் ஸ்பான்சர் பாரத் ஆப்ஷன் ட்ரேடிங் ஆப் தான். இந்த ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகிறது டெமோ அக்கௌண்ட் தான். டெமோ அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பை செல், அதுக்கப்புறம் கிராஃப் அனாலிசிஸ் எப்படின்னு எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 100 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அப்போ தான் ட்ரேட் பண்ண முடியும். பேடிஎம் எது வழியாகவும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பை ஆச்சுனாலும் நீங்கள் ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். அதே செல் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வந்து ரெட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செல் ஆச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். அகைன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ கிராஃப் அனாலிசிஸ், பை அண்ட் செல் உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சதுக்கப்புறம் ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாரத் ஆப்ஷன் ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ எல்லாருமே புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வந்து கூடிய விரைவில் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TRAI எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் கண்டிப்பாக அவங்களுடைய ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வந்து 30 days வேலிடிட்டியோட ஒரு பிளானாவது இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 30 days வேலிடிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்சமயம் 28 days வேலிடிட்டியோட இருக்கக்கூடிய பிளான் வந்து நம்ம பே பண்ணும்போது வருஷத்துக்கு 13 வாட்டி வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 30 days வேலிடிட்டி அப்படிங்கும்போது 12 times தான் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து ஒரு பிளானாவது 30 days-ஓட வச்சுருக்கணும். கூடவே ஒரு காம்போ ஆஃபர் 30 days பிளானோட இருக்கணும். ஸ்பெஷல் ஆஃபரும் ஒன்று 30 days-ஓட இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் 60 days-குள்ளே கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த புது பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து கூடிய விரைவில் புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் 3 பிளான் கிட்ட அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. 30 days வேலிடிட்டியோட. ஃபேஸ்புக் ஆர் மெட்டா அவங்களுடைய மெசஞ்சர் ஆப்லேயும் நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். இப்போ ஃபேஸ்புக் மெசேஜர்லையும் நீங்கள் பண்ணக்கூடிய சேட், கால்ஸ் எல்லாமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்க்ரீன்ஷாட் டிடெக்ஷன், அந்த ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ் ஒரு இமேஜஸ் அனுப்புகிறீங்க, அதை வந்து யாராவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் இமீடியட்டாக அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் டிடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. தற்சமயம் மெசஞ்சர் ஆப்பில் இதுவும் அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து சேட் ரியாக்ஷன் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இன்னும் சில ஃபீச்சர்ஸும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மெசஞ்சர் ஆப் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை iOS யூஸராக இருந்தால் ஐபேடில் வாட்ஸ்அப் ஆப் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் வாட்ஸ்அப் வந்து ஐபேடில் வரலாம் அப்படின்னு தெரியுது. வாட்ஸ்அப் டீம் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தற்சமயம் மல்டி டிவைஸ் சப்போர்ட் இந்த ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து டெஸ்க்டாப், மொபைல்னு எல்லா இதுலேயும் இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் வச்சு அடுத்ததாக வந்து ஐபேட் வெர்ஷன் ஆஃப் வாட்ஸ்அப்பும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஐபேட் யூசர்ஸ் எல்லாருக்குமே ஐபேட் வெர்ஷன் ஆஃப் வாட்ஸ்அப் வந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் அன்பேக் ஈவெண்ட், அதாவது S22 சீரீஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னொரு புது டீசரும் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் தான் இங்கே ரிவீல் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் 3 ஸ்மார்ட் ஃபோனுமே டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளேயோட கொண்டு வராங்க. கூடவே வந்து ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், ஹையர் நிட்ஸோட வருது. ஸோ பிரைட்னஸும் நல்லாயிருக்கும். அதோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் பார்த்துருந்தோம். அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய GPU இன்ஃபர்மேஷனும் ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா யூரோப்பில் இது Exynos 220ஓட லான்ச் பண்ணுறாங்க. ஸோ GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMD RDNA2 இந்த கிராஃபிக்ஸோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஃபீச்சரும் ரிவீல் ஆயிருக்கு. சாம்சங் அன்பேக் ஈவெண்ட்டில்
டேப் சீரிஸ் அதாவது S8 சீரிஸும் லான்ச் பண்ணுறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். S8, S8 Plus, S8 Ultra. ஸோ லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பேட்டரி கெப்பாசிட்டி இப்போ ரிவீலாக இருக்குது. டேப்னு சொன்னாவே பேட்டரி கெப்பாசிட்டி எக்கச்சக்கமாக இருக்கும். S8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 mAh, S8 Plus வந்து 10090 mAh, அதே S8 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11200 mAh அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டரி கெப்பாசிட்டியோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட சாம்சங்குடைய பாப்புலரான A சீரீஸில் அடுத்ததாக A53 இதுலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ளூடூத் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆன மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வெளியாயிருக்கு. ஸோ ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் IMEI லிஸ்டிங், அதுக்கப்புறம் பிஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே குவிக்காக A53 உடைய லான்ச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மியுடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் ரெட்மி K50 சீரீஸ் உடைய லான்ச் டீசரும் ரிவீலாக இருக்குது. ஸோ ரொம்பவே குவிக்காக இது சைனாவில் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, K50 சீரீஸ் லான்ச் டீசர் கூடவே வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000 கம்மிங் சூன்னு. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட இந்த லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இல்லைனா 4 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க. K50 Pro, அதுக்கப்புறம் கேமிங் எடிஷன் எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் போக்கோ கீழே ரீபிராண்ட் ஆக போகுது. ஸோ ரொம்பவே குவிக்காக போக்கோ கீழே நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதிர்பார்க்கலாம். இன்ஃபினிக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வர போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டீசர் ரிவீலாக இருக்குது. இந்தியாவில் இன்ஃபினிக்ஸ் Zero 5G இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ Zero 5Gக்கான டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதாவது பிப்ரவரியில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 900ல் எக்ஸலண்ட் அவுட்லுக் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. ஸோ இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து Zero 5G கூடிய விரைவில் இந்தியாவில், Oneplus Nord CE2 கூடிய விரைவில் இந்தியாவில் வரப்போகுது. லான்ச் முன்னாடி இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா இதுவும் MediaTek Dimensity 900 யூஷுவல் OnePlus உடைய 6.4 inch டிஸ்பிளே, AMOLED பேனல் 90 Hz இந்த ஃபீச்சர்ஸோட கொண்டு வராங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ OnePlus Nord CE2வும் வந்து CE மாதிரியே வந்து 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு தெரியுது. அதோட OnePlus அவங்களுடைய நாட் சீரீஸ் கீழே OnePlus Nord 2T இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் மார்ச் இல்லைனா ஏப்ரலில் தான் லான்ச் ஆகும் தெரியுது. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1300ல இவங்க கொண்டு வர மாதிரி ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 30,000 to 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் வரலாம் தெரியுது. ஸோ OnePlus Nord 2T இதுவும் இந்தியாவுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது. Realme 9 சீரீஸ் இந்தியாவில் மிட் ஆஃப் பிப்ரவரியில் லான்ச் ஆகப்போகுது. Realme 9 Pro அண்ட் Realme 9 Pro Plus 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இதில் Realme 9 Pro Snapdragon 695ல் 5G டிவைஸாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 16,999 to 17,999க்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் கம்மியாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க தெரியுது. பட் ப்ரைஸஸ் இப்படி தான் ரிவீல் ஆயிருக்கு Realme 9 Pro. அதுதான் எனக்கு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துருவோம். சாம்சங்குடைய S8 டேப் எவ்வளோ கெப்பாசிட்டி பேட்டரின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் வாட்டர் OS. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சாமி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.